அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை தெரியுமா? அந்த சமாதானம் ஆதியிலே எடுக்கப்பட்டாயிடுச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், வேத வாக்கியங்களை அதனால தான் இன்னும் ஆராய்ந்து அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது என் தேவனாய் கர்த்தர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அங்க கொடுத்தாரு. ஏதோ ஒரு தோட்டத்தில் சகலவத்தையும் சிருஷ்டித்தாராம், சகலவத்தையும் உண்டாக்கினார். சகலமும் பரிபூர்ணமா இருந்தது. ஆதாம் ஏவாள் இவங்க 2 பேரையும் தான் முதலாவதாக என்ன பண்ணாரு, ஏதோ தோட்டத்தில் விட்டார். இவங்க பண்ண காரியம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்த ஒரே ஒரு காரியத்து நிமித்தம் அந்த உலகத்திற்கு இந்நாள் வரைக்கும், அந்த உலகம் அழியிற வரைக்கும் சமாதானம் இல்லை. வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி பாருங்க, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று பாருங்க, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உனக்கு நித்தமும் சபிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் நிம்மதியே கிடையாது. அன்னைக்கே கொடுத்துட்டார் இயேசு கிறிஸ்து, சாபத்தை கொடுத்துட்டார். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்குண்டா. நீ பண்ண பாவம், நீ பண்ண அக்கிரமம், நீ பண்ண துன்மார்க்கம். பாருங்க, நம்ம போய் ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனியில நம்மளுக்கு முதன்மையான ஒரு இடத்த கொடுத்து வச்சிருப்பாங்க தானே. பாருங்க, நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று அறிந்து திருடல, பொய் சொல்லல, ஏமாத்தல, நேர்மையா செஞ்சோம், நேர்மையா செஞ்சோம். பாருங்க, ஒரு கடந்த நாட்கள்ல ஏர்செல் நிறுவனத்துடைய ஓனர் ஒரு காரியத்தை பேசினார். அவர் என்ன சொன்னாருன்னா, பாருங்க, எனக்கு 1400 கோடி ரூபாய்க்கு என்னுடைய ஷேர்களை நான் வித்துட்டேன். அதுல என்ன பண்ண, எல்லாருக்கும் என் கம்பெனியில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்ன பண்ணாக்க காசு நான் கொடுத்தேன். கடைசியில் எங்க வீட்டில் பாத்ரூம் கழுவிட்டு வீடு தொடங்கிற ஒரு அம்மாவுக்கு 25 லட்சம் கொடுத்தேன். என்னம்மா நீ எடுத்துக்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு ஏங்க இந்த காசு என்னங்களாம்? இல்லம்மா, எல்லாருக்கும் நான் கொடுத்தேன், அதனால என்னுடைய மார்க்கெட்டிங் ஷேர் நான் என்ன பண்ணிட்டேன், வித்தாச்சு, உனக்கு நான் ஒரு பங்கு கொடுக்குறேன், ஒரு 25 லட்சம் கொடுத்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏசி சண்முகம் அவங்க கட்டிட்டாங்க சென்னையில். அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு 4-5 சைட்டுகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அந்த டைமில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கோடி கணக்கில் போதும் அந்த சைட்டு. அவர் சொல்லி சில காரியங்கள் என்ன பண்ணாரு, அவங்களுடைய வேலை செய்கிற வேலையாட்களுக்கு செஞ்ச காரியங்களை சொன்னார். அந்த அம்மா வீட்டுக்கு போய் வேலை செய்ய சொல்லும், திருடி இருந்தா, ஏமாத்தி இருந்தா, பொய் சொல்லி இருந்தா, அந்த பணம் அந்த அம்மா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அவங்க நீதியா செஞ்சாங்க, உண்மையா இருந்தாங்க. அந்த ஓனருக்கு எப்படி இருந்தாங்க, இத்தனைக்கு பாத்ரூம் கழுவுறவங்க, பெருக்கிறவங்க. அந்த டைம் 25 லட்சம் பெரிய காசு. நீங்க அந்த இடத்த போய் வாங்கி விட கோடி கணக்கில் போதான் நீங்க அதனுடைய சொத்து மதிப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல வச்சாரு. அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, பழுகி பெருகி சமாதானத்தோடு வாழணும்னு கர்த்தர் என்ன பண்ணார், ஏற்படுத்தினார். இவன் மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச நிமித்தமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாங்க. நெக்ஸ்ட் வாசிங்க. அது உனக்கு முள்ளும் பாருங்க, குறுக்கும் உழைப்புக்கும் வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் உண்மையா இருந்ததுனாக்கா ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இருப்பான். அதுல இன்னொரு சம்பவம் சொல்றேன். அந்த அம்மா இந்த வேலை செஞ்சதுனால உண்மையா இருந்தாங்க. 25 லட்சம் கொடுத்தாங்க ஓனர். அதுலயே சில பேர் அந்த வீட்டுல வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க யாராவது குத்தம் சொன்னாரா பாத்தீங்களா? கிடைக்கல. இந்நாள் வரைக்கும் அவங்கள பார்க்க சொல்லலாம், இவங்களுக்குள்ள என்ன வந்து இருக்கும், மன வருத்தம் வந்து இருக்கும், சமாதானம் இருக்காது. ஒரு நாளும் அந்த வேலை செஞ்ச வேலைகளுக்கு ஒரு நாள் நிம்மதியா இருக்காது. இதே காரியத்தை தான் கர்த்தர் அங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் ஏவாளுக்கு இந்த காரியத்தை கட்டளிட்டாரு. அந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் நாம. யாரு அப்பெல்லாம் யாரிலிருந்து வந்தவங்க? ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. அதனால தான் இந்நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில முள்ளும் குறுக்குமா இருக்கு, நிம்மதியே இல்லை. ஜான் ஏறுவோம், சரிக்கு வந்து கீழே விழுந்திருப்போம். 10 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுல எடுத்து வைக்கலான்னு வீட்டுக்குள்ள வந்திருப்போம். அடுத்த நிமிஷமே கடங்கார வந்து நின்று இருப்போம். நிம்மதியா போயிட்டு ஒரு பொருளை வாங்கலான்னு போயிருப்போம்.
அந்த பொருள் போய் வாங்கி வரத்தகட பார்த்தா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு வந்துடும். வாய்க்கு வந்தது கைக்கு வந்தது, வாய்க்கு எட்டலை. இப்படிதான் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போயின்னு இருக்கு. வேதம் தெளிவா நமக்கு சொல்லும், உலகம் தரக்கூடாத மெய் சமாதானத்தின் தேவன் தாமே அவர் உங்களோட கூட இருக்கணும்னா நாம என்ன பண்ணணுமா? வார்த்தைக்கு கீழ்ப்பண்ணி நடக்கணும். அதான் பாருங்க, வாசிப்போம் 23 வாசிங்க. தேவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவரை ஏதோம் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோம் தோட்டத்திற்கு கிழக்கே கேரோபின்களும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வச்சுட்டார். உள்ளே வர முடியாதுட்டார். அப்போ இந்த ஏதோன் தோட்டம் பார்க்க சொல்லலாம். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? துக்கமா இருந்திருக்கும், மனவேதனையா இருந்திருக்கும், கண்ணீரா இருந்திருக்கும். அவனுக்கு ஒரு நாள் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நம்ம இழந்து போயிட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துக்கமும் கண்ணீரா தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நீ வியாகுல சஞ்சலங்களா தான் இருக்கும். நிம்மதி ஒரு நாள் இருக்கவே இருக்காது. அதனால தான் பாருங்க, சீசருங்க இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு போஷித்தார். 12 கூடைகளை எடுத்து வச்சார். எல்லாத்தையும் புசித்தான், சாப்பிட்டாங்க, மன திருப்தியா நடந்தாங்க. சகலமும் பரிபூர்ணமா என்ன பண்ணப்பட்டாயிற்று, அவனுக்கு கிடைச்சது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துச்சு. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு பயம் இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை. அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தானா, மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சிருந்தான். மறுபடியும் எங்க ஓடிட்டான் பேதுரு, மீன் பிடிக்க ஓடிட்டாரு. அவர் மறுபடியும் எங்க ஓடிட்டாரு, அவர் மீன் பிடிக்க ஓடியே போயிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்துவோட இருக்க சொல்ல, காலையில தூங்கி எழுந்தாங்களா, பிரேயர் பண்ணாங்களா, யார் வீட்டுக்கா போய் பிரேயர் பண்ணாங்களா, யார் வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணணும் எல்லா இடத்துல ஜபம் பண்ணாங்களா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்க சொல்ல சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் கிடையாது, சாப்பிட்டுருப்பாங்க. சில வேடிக்கை பார்க்கறதுக்கு சில பேர் இருந்திருப்பான். சீசர்கள் குறிப்பா சில சீசர்கள் மட்டும் தான் கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. சில சீசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தையும் செய்யற, ஒரு அற்புதத்தையும் பண்ணலை. இவங்களாம் யாரா இருந்திருப்பாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து பண்ற அற்புதத்தை அடையாளங்களை பார்க்குற வேடிக்கை பார்க்குற சீசர்களா இருந்திருப்பாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு வரான்னு தெரியுமா? சில கூட்டம் சபைக்குள்ள போனோம்னா அற்புதம் நடக்குதா, அடையாளம் நடக்குதா, சில கூட்டம் வேடிக்கை பார்க்கறதுக்காக வரும். அது போல சில பேர் இருந்திருப்பாங்க. அலாலுயா. ஆனா அவர்களுக்குள்ள என்ன வருது, ஒரு கலக்கம் வருது. அந்த கலக்கம் வரும்போது, திகழ்போடு இருக்கும்போது, இனி நாம என்ன செய்ய போறோம் இருக்கும்போதுதான் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது. ஏன் உங்களுக்கு சமாதானம் வரணும்? கலக்கத்தோடு இருக்கிறோம், நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். இனி நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம், நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்துல நம்ம மேலுக்கு வரப்போறோம்னு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்கு, யோசனை பண்ணிலே இருக்குது. இது நிமித்தமா நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை. வேலை இல்லை ஒரு பக்கம், ஆகாரம் இல்லை ஒரு பக்கம், வாய் கட்டினா கை கட்டினா வாய் கட்டின ஒரு பக்கம், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, அந்நிய புறஜாதி பொய் சொல்றான், ஏமாத்துறான், திருடுறான், சகல காரியத்தை பண்றவன் நல்லா தான் இருக்கிறான். ஆனா நான் ஏசப்பான்னு ஓடி ஓடி போய் அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன், வாரந்தோறும் கடந்து சபைக்கு கடந்து வரேன். என் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன இல்லை, உபத்திரமும் கஷ்டமும் கண்ணீரா வியாபாரமா இருக்கிறது அப்படின்னு வேதனைப்பட்டு தான் கிடக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் இந்த வேதனையோட துக்கத்தோடு இருக்கிற உன் இருதயத்துக்குள்ள என்ன வரணும், சமாதானம் வரணும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தின் தேவன் தாமே யார் வச்சுட்டு போறாராம். நீங்க என்ன வாசிச்சோம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27 அவர் சமாதானத்தின் தேவன் தாமே அவருடைய சமாதானத்தை தான் வச்சுட்டு போறாராம். அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? இல்லை. காரணம் என்ன? அன்று ஏதோ தோட்டத்தில் என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியத்தின் பிரகாரமாய் நடக்காத காரியத்தின் நிமித்தமாய் அவர்களை ஏதோ தோட்டத்தை விட்டு என்ன பண்றா, துரத்தி விட்டது போல நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நாம என்ன பண்றோம், அவர் ஏதோ தோட்டத்திலிருந்து நம்மளை துரத்தினாரு. ஆனா நம்ம இருதயத்திலிருந்து யாரை துரத்தி வச்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை துர வச்சுக்கிறோம். உலக கவலையை பூரா தூக்கி இருதயத்தில் வச்சுக்கிறோம். துக்கமும் கண்ணீரும் யாகனமும் சஞ்சலமும் ஒவ்வொரு நாளும் அதை குறிச்சே சிந்திச்சு இருந்தா தெய்வீக சமாதானம் எப்படி உன் வாழ்க்கையில கிடைக்கும்? கடந்த நாட்களில் வாசிச்சு தெரியுமா? பிலிப்பியர் நிறுவனம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிச்சேன்னா வாசிச்சேன் 7-9 வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏன் இந்த தேவ சமாதானம் இருதயத்துக்குள்ள இல்ல? ஏன் இல்ல? தேவனை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள வச்சுக்கலுங்க. அன்னைக்கு ஏதோ தோட்டத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீ செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த இனப்பண்ணு ஏதோ தோட்டத்தையே விட்டு போடான்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு சுடர் ஒளியுடைய பட்டயத்தை வச்சாராம். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, ஆதியில வார்த்தையாக இருந்த தேவன், அந்த வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட என் தேவனாய் கர்த்தர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உனக்குள் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுவதற்காக என்ன பண்றாரா? துடிக்கிறாரு. அதனால்தான் வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறப்பானால் அவனிடத்தில் வந்து நான் வாசம் பண்றேன்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு துரத்திட்டாரு, இன்னைக்கு உங்க இருதயத்துல வரன்னு நினைக்கிறாரு. நாம என்ன பண்ண தெரியுமா? சிலுவையில் அறைந்த தேவனை தூக்கி காலால் போட்டு மெதிச்சு நீ தூரம் ஒரு பக்கம் நில்லு. உலகத்தில் இருக்கிறவன் என்ன பண்றான்? பொய் சொல்றான், ஏமாத்துறான், திருடுறான், அவெல்லாம் நல்லா தான் வாழ்ந்துங்கிறான். நான் ஏசப்பா ஏசப்பான்னு வந்து எப்ப பாரு கர்த்தாவே கர்த்தாவே தூக்கிச்சுங்கிறேன். இன்னும் என் உபத்திரமும் போல, என் கஷ்டமும் போல, என் கண்ணீர் போல, என் வியாகுலம் போல, என் சஞ்சலம் போல ஒரு நாள் எனக்கு நிம்மதியா இல்லை. ஏன்? நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை காலால் போட்டு மெதிச்சுன்னு இருக்கிறோம். அவன் பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடறவன், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பண ஆசை, பொருள் ஆசை, ஹல்லேலூயா, விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் மாமிச கிரியைகளுக்கு அவன் ஒப்பு கொடுத்து நடக்கிறான். அவன் நல்லா தான் இருப்பான். ஆனா நாமளும் என்ன நினைக்கிறோம்? அவனை போல நம்மளும் நடந்தா நம்மளும் நல்லா தான் இருப்போம். மரணத்தை பார்த்துக்கலாமே, பரலோக ராஜ்யத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறோமா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் வேணும், அதான் நிம்மதி. என்னதான் பாருங்க, கோடி கணக்கில் பணம் இருக்கு, ஓடுறான், கோயில் கோயிலா ஓடுறான், கோயில் கோயில திரியிறான். எதுக்கு? சமாதானத்துக்காக. ஆனா அந்த சமாதானத்தின் தேவன் என்ன சொல்ற தெரியுமா? நான் உங்ககிட்ட வந்து வாசம் பண்ணு நான் நினைக்கிறேன். உன் இருதயத்தை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்து. உன் அக்கிரம சிந்தைகளை உன்னை விட்டு நீங்கி போடு. உன் இருதயத்துக்குள்ள கேடும் கிறுக்குள்ளதாய் காணப்படுகிறது. உன் இருதயம் முழுவதும் அக்கிரமம் நிறைந்து காணப்படுகிறது. அது வந்து நான் எப்படி வாசம் பண்ணுவேன்? ஆனா அங்க கர்த்தர் சொல்ற முள்ளும் குறுக்குமா இருக்கும் வாழ்க்கையில. அதனால இன்னார் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. முள்ளு இருந்தாக்க நல்லா நேரா நடக்க முடியுமா? முள்ளு கிடக்குதுன்னு வச்சுங்க, ரோட்ல மேல நடப்போமா? முடியாது. அதனால அன்னைக்கே சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்துவானவர், உன் வாழ்க்கை முழுவதும் முள்ளும் குறுக்குமா இருக்கும். அதனால்தான் கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் உபத்திரமும் கஷ்டமும் கண்ணீரும் ஆளுக செய்யும். ஆனாலும் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாதவை சமாதானம். இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட இருக்க சொல்ல சமாதானம் இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீசர்களுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அதனால ஓடணும், மீன் பிடிக்கிறதுக்கு ஓடிட்டா திரும்பி. நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். நீங்க அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சர்ச்சுக்கு வந்து வாரம் தாரம் வார்த்தைகளை கேட்கிறோம். இன்னும் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு காரியம் நடக்கல, போடா அதோட நான் போய் மறுபடியும் எப்போதும் முறை எப்படி வாழ்ந்தா பழையபடியே நான் வாழ்ந்தா நல்லா இருக்கணும். என்ன பண்றாங்க இன்னைக்கு நிறைய பேரு? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறாங்க. வேறு இல்லாம என்ன பண்றாங்க? திரும்பி ஓடியே போயிடுறாங்க. நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் ஒன்று, நித்திய பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீ போகணும். அந்த சுடர்வொளி பட்டயம் வைத்திருக்கிறா தெரியுமா? அது உன்னை விட்டு நீக்கிட்டார்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீ புசிச்சிட்டுன்னு வச்சுங்க, உனக்கு நித்திய வீடு, நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. 9 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அவர்கிட்ட என்ன கத்துக்குனீங்க? வாரமான வார்த்தை கேட்கறீங்க, வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணீங்க? அதை வந்து கத்துக்குன்னு இருக்கிறீங்களா? அப்படி நீங்க கத்துக்கினீங்கன்னா, இதை அறிந்தீங்கன்னா, இந்த தேவ திருவசனங்களை ஆராய்ந்து அறிவீர்களானா, அந்த சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார். ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. நம்ம வாழ்க்கையில குறைபட்டு இருப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? உண்டாக்கின தேவனை காலால போட்டு ஒவ்வொரு நாளும் மிதிச்சுன்னு இருக்கணும். வார்த்தையினால, கிரியைகளினால. முழங்கால் படிடுவோமா? என் தகப்பனே, வார்த்தைக்கு நான் தவறிவிட்டேன். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. உலக காரியங்களை குறித்தே லௌகீக கவலை என் இருதயத்தை ஒடுக்குகிறது. அதனால தான் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமாதானமே ஒரு நாள் இல்லை. என் வீட்டில் ஒரு நாள் நிம்மதியே கிடையாது. நான் நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா என் கிரியைகளினால உன்னை காலால போட்டு மிதிக்கிற ஆண்டவரே, என்னை தயவாக என்ன பண்ணுங்க, மன்னிங்க. வேதம் சொல்லுது, உலகம் தரக்கூடாதமை சமாதானத்தின் தேவன் தாமே அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்முடைய பாதத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும். பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. என் தகப்பனே, அன்று ஆதாம் ஏவாள் செய்த ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடாய் வந்து விட்டது ஆண்டவரே. என் நிமித்தமா இந்த சாபம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, வேதம் சொல்லுகிறது, உன் பிதாக்கள் செய்த பாவம் சாபம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொன்னீரே. என் இயேசுப்பா, என் முற்பிதாக்கள் செய்த பாவமும் சாபமும் என்னை விட்டு நீங்கி போக வேண்டுமானால் உன் கற்பனையும் கட்டளைகளையும் கைகொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னீரப்பா. உன் தாய் தகப்பின் வழியில் நடவாமல் என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கைகொண்டு நடங்கள் என்று சொன்னீரே. அப்பொழுது உன்னை 1000 தலைமுறை மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குறுத்தம் கொடுத்தவரே, வாக்கு மாறாத என் தெய்வமே, உலகம் தரக்கூடாதவை சமாதானத்தின் தேவன் தாமே என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுமப்பா. என் இருதயத்தில் காணப்படுகிற அக்கிரம சிந்தைகள், பொல்லாத சிந்தனைகள், துன்மார்க்கம், பேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், பண ஆசை, பொருளாசை, துர்குணங்கள் சகலமும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது சகல பாவங்களிலிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னீரே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை பாராட்டினதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இரக்கத்தை தந்தீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி சோத்திரம் அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைய இருதயத்தில் நீர் வாசம் பண்ணும் அப்பா. கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.